டில்லியில் வெள்ளியன்று துவங்கிய பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தை குஜராத் முதல்வர் மோடி புறக்கணித்தார். இதனால் அவருக்கும் அத்வானிக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு மேலும் தீவிரமடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி ஊழலை ஒழிப்பதற்காக அக்டோபர் 11ஆம் தேதி ரத யாத்திரை மேற்கொள்கிறார். பீகார் மாநிலத்தில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் சொந்த கிராமத்தில் யாத்திரையை முதல்வர் நிதிஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி தன்னுடைய மாநிலத்தில் இருந்து யாத்திரையை ஆரம்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதை அத்வானி ஏற்கவில்லை. அதோடு தன்னுடன் மோதலில் ஈடுபட்ட நிதிஷ்குமார் பேரணியை துவக்கி வைக்க உள்ளார் என்ற அறிவிப்பு மோடிக்கு அதிர்ச்சியாக அமைந்தது. அதனால் அத்வானிக்கும் மோடிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்நிலையில் அத்வானியின் யாத்திரை மற்றும் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் ஆகியவை குறித்து விவாதிப்பதற்காக பாரதிய ஜனதாவின் தேசிய செயற்குழு கூட்டம் டில்லியில் வெள்ளியன்று துவங்கியது. இதில் அத்வானி, கட்காரி, சுஷ்மா ஸ்வராஜ், முரளி மனோகர் ஜோஷி, வெங்கையா நாயுடு உள்ளிட்ட அனைத்து உயர்மட்ட தலைவர்களும் பங்கேற்க மோடி மட்டும் புறக்கணித்து விட்டார். ஆனால் அது பற்றி கருத்து கூற சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட தலைவர்கள் மறுத்துவிட்டனர். இந்த புறக்கணிப்பின் மூலம் மோடி, அத்வானி இடையிலான கருத்து வேறுபாடு அதிகரித்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஆனால் நவராத்திரி விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருப்பதாலேயே செயற்குழுவுக்கு மோடி வரவில்லை என்று கட்சி மேலிடம் காரணம் கூறியுள்ளது.